அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டப்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி டைமே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து டைம் கிடச்சிது அப்லோட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எங்கள் நாத்தனாரை விசிட் பண்ணுறதுக்காக பொறையார் வந்து போயிருக்கேன். பொறையார் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்டு, காரைக்காலுக்கு முன்னாடி இருக்கும். ஆக்சுவலி காரைக்கால் போயும் போகலாம். நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் வந்து நான் போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து ரூட் வந்து கங்கலாஞ்சேரி ரூட் வழியாக தான் வந்து போனோம். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா இந்த கங்கலாஞ்சேரி ரூட் வழியாக போனால் இந்த ஒரு ஆறு மாதிரி வரும். இது வந்து என்றைக்குமே நிரம்புனதே இல்லை. அந்த பாலம் ஃபுல்லாக வந்து நிரம்பிடுச்சு. இது பேர் மறந்துட்டேன், இந்த டேம் பேர் என்னான்னு. பட் இந்த மாதிரி நிரம்புனதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு பிறகு மழை இருக்குமா என்னான்னு தெரியல. அண்டு இதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. வெயிலும் அடிக்கல, மழையும் பெய்யல, ஒரு மாதிரி மூடியாக இருந்தது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படியே போகிற வழியெலாம் அப்படியே கொஞ்சம் சீனரியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வேறு ரூட்டில் போனோம். அதனால் வந்து எங்கள் அண்ணா வந்து வேறு ரூட்டில் கூப்பிட்டு போனதுனால கொஞ்சம் சீனரிலாம் வந்து பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தா வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்து அதிகமாக வந்து தேங்கி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஹைவேல தான் போனோம். இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் பூந்து போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஹைவேலே போயாச்சு. இப்போ வந்து ரோடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ போகிறதுக்கு வந்து நல்லா இருந்தது, நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. ஏன்னா முன்னெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, நியூ ரோட் போட்டிருக்கிறதுனால அதில் தான் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ ரோடு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பிரிஞ்சிச்சு. இந்த சைடு ஊர் ஏனங்குடி, இளந்தங்குடி, அந்த மாதிரி சம்திங் நிறைய ஊர் வந்து பிரிஞ்சிச்சு. எல்லாமே சொல்லிகிட்டே வந்திருந்தாங்க இந்த ஊர் இந்த சைடு இருக்குது அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் வந்து நான் பைக்கில் தான் நான் போயிருக்கேன். ரொம்ப நாளாக ஆச்சு ஆட்டோலலாம் போய். இங்கே பார்த்திங்கன்னா அந்த சன்னாநல்லூர்னு தெரில, பேரளம் அந்த ரயில்வே ட்ராக் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. சரி ஒரு இடத்துல இறங்கி டீ குடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து ஒரு இடத்துல ஆட்டோ நிப்பாட்டி டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவு நல்லாவே இல்லை. சரி ஏதோ அப்படின்னு குடிச்சாச்சு. சரி மறுபடியும் ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 hours இருக்கும். ஸ்லோவாக தான் போனாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 hours ஆகும். ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து பொறையாருக்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சு. ஸோ நாங்கள் கடத்தூர் வழியாக போனோம். கடத்தூர் வழியாக போயிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கும் வந்து போயாச்சு. ஸோ என்ட்ரி ஆனதும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் அண்ட் வடை இருந்தது. காம்பினேஷனே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏன்னா வந்து கூலிங் கிளைமேட்டுக்கு வந்து லெமன் ஜூஸ் வச்சுட்டாங்க. ஏன்னா நாங்கள் டீ இப்போ தானே குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்ட்டு லெமன் ஜூஸ் வச்சுட்டாங்க. அண்ட் தென் அங்கே போனதும் பார்த்திங்கன்னா இந்த தெருவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா வீட்டு வாசல்லையும் காரு, ஆட்டோ எல்லாமே வந்து நிற்கிது. என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ வீடெல்லாம் பார்த்தா சின்னதாக இருந்தாலும் ஆனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தது ஸ்ட்ரீட்டே. அண்ட் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து தாளிச்ச சோறு அண்டு சிக்கன் ஃப்ரை வச்சுருந்தாங்க, வெண்டைக்காய் பச்சடி, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இருந்தது. ஸோ அதோடு வந்து சாப்பிட்டாச்சு நல்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தோம். கிளைமேட்டும் வந்து நல்லா இருந்தது. ஸோ வந்து வெயிலெலாம் அந்தளவு அடிக்கல, நல்லா ரொம்ப அப்படியே சில்லுன்னு காற்றடிச்சிது. ஏன்னா இங்கேருந்து கடற்கரை பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான். பொறையாரில் கடற்கரை இல்லை, காரைக்கால் போய் தான் போகிற மாதிரி இருக்கும். சரி பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் பீச் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வர ஆரம்பிச்சிச்சிங்க. நாங்கள் போன அன்றைக்கி வந்து ஸ்கூலு. ஸோ ஈவினிங் டைம் தான் பிள்ளைங்கள பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் எங்கள் நாத்தனார் பொண்ணுங்க. ஸோ வந்தோடனே பிள்ளைங்களாம் பார்த்துட்டு அதோட அதுங்களும் வந்து மதரசா கிளம்பிடுச்சிங்க. நாங்களும் வந்து ஊருக்கு வந்து கிளம்ப வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ அப்போ தான் பிளான் பண்ணது சந்தைக்காவது போகலாம் அப்படின்ட்டுன்னு. வேணாம் டைம் ஆகிடும், ஏன்னா வந்து 4:30க்கே ரொம்ப வந்து இருட்டின மாதிரி இருந்தது. ஸோ மழையில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். அதோட போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் பெரம்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த மாங்காய் வந்து போட்டு விற்றுட்ருந்தாங்க. மாங்காய்லாம் பார்க்க நல்லா குண்டு குண்டாக இருந்தது. ஏன்னா மாங்காய் சீசனே முடிஞ்சிருச்சு, மாங்காய் கிடைக்குது அப்படின்னு கேட்டதுக்கு காரைக்கால்லேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த குளிர் சீசன் அப்படிங்கிறதுனால மாங்காய்லாம் வந்து கருப்பாக இருந்தது. ஸோ வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது புளிப்பாகவும் இருந்தது, இனிப்பாகவும் இருந்தது. ரொம்ப புளிப்பாக இல்லை, பட் டேஸ்ட்டு ஓகே. நீங்கள் வந்து அந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாங்காய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட நாங்களும் மாங்காய் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. மாங்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ என்னமோ 100 rupees அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு. ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி நான் மழை வந்துருன்னே நினச்சேன். ஆனால் வந்து மழைலாம் வரல, ஒரு மாதிரி மூடியாகவே இருந்தது கிளைமேட். அதோட நாங்களும் வந்து கிளம்பிட்டோம்.
இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை, டேக் கேர்.